என்னம்மா வெக்கேஷனே கூட்டே போக மாட்டீங்க? இந்த ஸ்கூல் ஃபீஸ் வேற வந்துருச்சு, நீ வெக்கேஷன் வேற கேக்குற. எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் இந்த பழைய பட்டு சேலை தான். இதை போட்டு எப்படியா காசா மாத்தி பாரு எவ்வளவு கிடைக்குன்னு தெரியல. வாங்க போலாம். ஸ்ரீவாரி பழைய பட்டு சாரி வாங்குற இடத்துல தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. பழைய கிழிந்த புடவைக்கு நல்லா பாஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. சரி, பழைய பட்டு புடவை நிறைய கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு அமௌண்ட் போகுது அப்படிங்கறத சொல்லுங்கண்ணா. சரிங்க சரிங்க. இதெல்லாமே பழையசு தானா? சரிங்க. கிழிஞ்சது எது வேணா எடுத்துக்கலாம். கிழிஞ்சு எப்படி கிழிஞ்சாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஜருகு தானே முக்கியம். சரிண்ணா, இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. சரிங்க சரிங்க. இப்படி உரசி பார்த்தா சொல்வீங்க? ஆமாங்க, உரசி பார்த்தா தான் தெரியும். கல்லுல உரசி பார்த்தா சொல்வீங்க. இது நல்ல பியூர் ஜருகைங்க. அது ஒயிட்டா வந்துச்சு. ஒயிட்டா வந்தா பியூர் ஜருகை. அப்ப நல்ல அமௌண்ட் நல்ல அமௌண்ட் போகும். மத்த கடையில எல்லாம் இந்த பியூரா வந்தாலும் மட்டான்னு சொல்லுவாங்க. நாங்க உண்மையா பத்தி கரெக்டா வாங்குறோம். சரிண்ணா. இதெல்லாம் எவ்வளவு வருது? இது வந்து ஒரு 13,000 ரூபாய் போகும். 13,000 ரூபாய் போகும். நான் எந்த மாதிரி சாரிக்கு அதிக அமௌண்ட் தரேங்க? நம்ம டிஷ்யூ புடவை ஜருக ஃபுல்லா இருக்கணும். சாரி ஃபுல்லா இருந்ததுன்னா அப்படின்னா 30,000 to 40,000 ரூபாய் வரைக்கும் போகும். 30,000 to 40,000 40,000க்கு போகும். மொத்தம் 60,000 70,000 சொல்றதெல்லாம் போய் உங்களை கவர் பண்ணி கடைக்கு இழுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். உண்மையான ரேட் என்னவோ அதை சொல்லுவோம். புது புடவை அந்த மாதிரி போகாது. புது புடவை ரொம்ப ஓல்டு பட்டு சேரி. சில்வர் ஜரி. ஆமா ஆமா, அந்த மாதிரி வரும். ஆனா இப்ப நல்லா சில்வர் ரேட் வேற நல்லா போயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் இப்ப 110 ரூபாய் போயிட்டு இருக்குது. கிராம் கரெக்ட்டா போட்டு எடுத்துக்கோங்க. சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்து சொல்லுங்க. நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணுவீங்கன்னு யூடியூப் கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். சந்தோஷங்க, சந்தோஷம். நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்லிடலாம்னு சொல்லி நம்ம வியூவர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. ஒரு 7,000 போகும். 7,000 போகும். 7,000 ரூபாய் போகும். சூப்பர் சூப்பர்ண்ணா. அதாவது பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, ஜக்காட் புடவை, 10 வருஷம் 20 வருஷம் பழசான புடவைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீவாரியில வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு 17,000 17,000 ரூபாய். ஆமா, இது வந்து ஃபுல்லாவே புட்டெல்லாம் இருக்குது. இது வந்து டபுள் சைடு பார்டர். ஓகேனா. இந்த மாதிரி வந்து ஒரு 170 ரூபாய் வரும். ஒரு 17,000 ரூபாய் போகும். ஓகேனா ஓகேனா. சரிங்க. இந்த மாதிரி புடவை சாதாரண புடவை மாதிரி தான் இருக்கு. சாதாரண புடவை ரெண்டு பக்கம் ஜரி அந்த பார்டர் வருதுங்களா? இந்த மாதிரி பார்டர் வந்தா போதும். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு பார்டர் வந்தா போதும். நீங்க துணி நினைச்சு மத்த கடைக்காரங்க எடுத்துருவாங்க, ஏமாத்திடுவாங்க. நாங்க அப்படி இல்லை. இதுல 2 கிராம் வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு சேர்த்து பணம் கொடுப்போம். என்ன அமௌண்ட் அது? ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கு போகாது துணியோட வந்திருக்குன்னு ஏமாத்துவாங்க மத்த கடையில. நாங்க அப்படி இல்லை. சரிண்ணா சரிண்ணா. நீங்க ஒரு தடவை வந்து கொடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எங்க இருந்துட்டாலும் கோயம்புத்தூர் வந்தா டைரக்டா வந்துருங்க. ஆனா ஸ்டாப் டைமிங்லாம் என்னன்னா? ஸ்டாப் டைம் 9 to 7:30 வரைக்கும் இருக்கு. 7:30 வரைக்கும் இருக்கும். ஆமா, சண்டே கடை உண்டு. நம்ம கடை எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிருங்க. சார் வந்து பூ மார்க்கெட் சுக்ரவாரப்பேட்டை பஸ் ஸ்டாப் நேர் ஆப்போசிட் கடை ஸ்ரீவாரி பட்டு சென்டர், டிஆர்வி காம்ப்ளெக்ஸ்னு கேளுங்க. வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்ரீவாரியான்னு கேட்டு போங்க. இல்லாட்டி போன் பண்ணிருங்க. போன் பண்ணி கால் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நாங்க ஆட்டோக்கு காந்திபுரம் வந்து இறங்கினாலும் ஆட்டோ சார்ஜ் நாங்களே கொடுத்துருவோம். சரிண்ணா சரி. நீங்க ஆட்டோல வந்து சொன்னீங்கன்னா அங்க அட்ரஸ் சொல்லி எங்க லொகேஷன் போட்டுலாம் நேரம் இங்க வந்துடலாம். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. நீங்க ஆட்டோவுக்கும் ஃப்ரீ தான். காந்திபுரம் வந்தாலும் சரி, உக்கடத்துக்கு வந்தாலும் சரி, டவுன் வந்தாலும் சரி, டவுனால் வந்தாலும் சரி, நீங்க ஆட்டோலே வந்துடலாம். ஆட்டோ சார்ஜ் நாங்க கொடுத்துருவோம். நாங்க எதுனாலும் ஸ்காலிங்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஷாப் அட்ரஸ் இல்லைன்னா சுக்ரவார பஸ் ஸ்டாப் பக்கம் தேவாங்க கல்யாண மண்டபம், தேவாங்க கல்யாண மண்டபத்துல பக்கத்துல 110 இருக்குங்க. அங்க நின்னுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க. நாங்களே நாங்களே பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்க கடைக்கு வந்துடலாம். பக்கம் தாங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் இது வந்து ஒரு 7,500 7,500 ரூபாய் கிடைக்கும். சரிண்ணா சரிண்ணா. அடுத்துண்ணா, ஆனா இது போக உங்ககிட்ட கிழிஞ்ச நோட்டும் தந்துட்டு இருக்கு. கிழிஞ்ச ரூபா நோட்டு எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். எலி கடிச்ச நோட்டு, கரையான அரிச்ச நோட்டு, எப்படி கிழிஞ்சாலும் பரவாயில்ல. கரையான அரிச்சிருந்தாலும் எலி கடிச்ச நோட்டா இருந்தாலும் 100 ரூபாய்க்கு 80 ரூபா கொடுத்துருவோம். 100 ரூபாய்க்கு 80 ரூபா கொடுத்துருவோம். நீங்க 10 ரூபா கிடைச்சா போய் நாங்க RBI ரிசர்வ் பேங்க்ல நாங்க மாத்திடுவோம். ஓ, நீங்க அதை மாத்திக்குவீங்க. ஆமாங்க, மக்கள் அவதி போடுவாங்க. கிழிஞ்ச நோட்டு வச்சு என்ன பண்றீங்க? குழந்தைகளை கூட கிழிச்சிருவாங்க. ஆமா, சரி, மக்களுக்கா ஒரு நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி. அதனால 100 ரூபாய்க்கு 80 ரூபா கொடுத்துருக்கோம். பிளவுஸ், வேஷ்டி கிழிஞ்சு சுக்குநூறா இருந்தாலும் ஓகே தான். ஓகே, எனக்கு ஜருகை தான் முக்கியம். எப்படி கிழிஞ்சாலும் ஜருகை தான் எனக்கு முக்கியம். சரிண்ணா சரிண்ணா. இதுனா அக்கா இது வந்து ஒரு 3,000 கிடைக்கும்க்கா. 3,000 கிடைக்கும். ஆமாக்கா. இது பழைய வேஷ்டி. இது வேஷ்டிங்கக்கா. இது வந்து ஒரு 1000 கிடைக்கும்க்கா. 1000 கிடைக்கும். சரிண்ணா. ஆமாக்கா. டோட்டல் பண்ணி சொல்லிருங்கண்ணா. மொத்தம் 61,500 ரூபாய் வருதுங்கக்கா. 61,500 ரூபாய் வருது. பரவாயில்லண்ணா. ஆமா, ரவுண்டா 500 ரூபாய் சேர்த்து போட்டு
ரவுண்டா 62,000 கொடுத்துறேன். சரிண்ணா. பாப்பா நீ வெக்கேஷன் கேட்டையா, போயிடலாம், ஸ்கூல் ஃபீஸும் கட்டிடலாம். இந்த மாதிரி உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை ரொம்ப வருஷம் பழசு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் இருக்குன்னா நீங்க அவசியம் நீங்க ஸ்ரீ வாரி பட்டு சென்டருக்கு வாங்க. கோல்டு வச்சிருக்கிற மாதிரி இதுவும் பழைய பட்டு சந்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும்லனா கண்டிப்பா கொண்டு வாங்க. வெக்கேஷன் உங்க விசிட்டிங் கார்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்க ரிலேஷன் இந்த 61,500 வருதுங்கா. 500 ரூபாய் போட்டு கொடுக்குறீங்க. ஆமா, சேர்த்து ஒரு 62,000 ரவுண்டா கொடுத்தறேன். சரிண்ணா. எனக்கு கேஷ் கொடுத்துறீங்களா? கேஷ் இருக்குங்களா? கேஷ் இருக்கு. சரிண்ணா. ஒரு 50,000 கொடுத்துறேன், ஒரு 12,000 ஜிபே பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்பாட் கேஷே வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க புடவையை கொடுக்குறீங்கன்னா உடனே நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உடனே நீங்க வந்து கேஷை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஷாப்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்து கூட ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 62,000 வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். கண்டிப்பா உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒர்த்தான புடவைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் நீங்களும் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா இதுக்கு மேலயும் வாங்கிட்டு போயிருக்காங்களா? வாங்கிட்டு போயிருக்காங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஜருகை போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்லா ரொம்ப ஓல்டு சீரியஸா இருக்கான். அவங்க அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க, பாட்டி சரி வேஸ்டா போய் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க நல்ல ரேட்டு கொடுப்பாங்க. அவங்களே சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல இவ்வளவு ரேட்டு கொடுக்குறீங்களே பரவாயில்லன்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணிருங்க. சரிங்க. அதுக்கா இது 50,000 இருக்குதுக்கா. சரிண்ணா. இந்த ஜிபே 12,000 கட்டிடுறேன். நம்பர் இருக்குலனா அது நம்பர் இந்த போட்டு விட்டுருங்க. அது போட்டுருங்க. 12,000 போட்டிருக்கேன் ஜிபேல. செக் பண்ணி பாத்துக்கங்க. சரிங்கக்கா, நன்றிங்கக்கா. எப்ப இருந்தாலும் நல்லபடியா கிடைக்கும். நல்லபடியா எனக்கு உங்க ரிலேஷன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா சாட்டை வந்து நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிதான் நான் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நேர்மையா நியாயமா காசு வாங்கிட்டு போலாங்க. மத்த கடை நிறைய கடை இருக்கு, நம்பி போயிடாதீங்க. இங்க வாங்க, ஸ்ரீவாரி பட்டு 100 தடவை கேட்டுட்டு நீங்க கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, வேஷ்டி, உங்களுக்கு கிழிஞ்ச நோட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா வந்து வெளியூரா இருந்தா என்ன பண்றது? வெளியூர் வந்தா எனக்கு கால் பண்ணுங்கமா, கொரியர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஜிபே போன் பே பண்ணி விட்டுருவேன். பணத்தை அனுப்பி விட்டுருவீங்க? பணத்தை அனுப்பிடுறேன். அப்பவே நீங்க ரசீதை காமிச்சீங்கன்னா போதும், கொரியர் ஆபீஸ்ல இருந்து அப்பவே பணத்தை கட்டிடுவேன். ஜிபே போன் பே பண்ணி விட்டுருவேன். சரிங்க. உடனே ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க. டக்குன்னு உங்ககிட்ட பழைய பட்டு சேலை இருக்குன்னா டக்குன்னு ஸ்க்ராலிங்ல போயிட்டு நம்பர் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற கடையை நம்பி போயிடாதீங்க. எல்லாம் ஏமாத்துறவங்க தான். இங்க வந்து நம்ம வாரிப்பட்டு சென்டர் நேர்மையா நல்லபடியா வாங்குறோம். நீங்க ஒரு தடவை வந்து பார்த்து கொடுத்து பாருங்க, சந்தோஷமா இருக்கும். இந்த கடையில வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணி ஸ்ரீவாரி பட்டு சென்டர் நம்பர் 1 ஷாப் கோயம்புத்தூர்ல. கண்டிப்பாண்ணா. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால கண்டிப்பா வாங்க, மிஸ் அவுட் பண்ணாம வாங்க. வேற எந்த கடையை நீங்க ப்ரிஃபர் பண்ணாலும் இங்க ஒரு தடவை வந்துட்டு போங்க. ஆமா, கம்பேர் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம். நீங்க மத்த கடையை விட நீ ஸ்ரீவாரி பட்டு அதிகமா கொடுத்தாங்கன்னா நீங்க இங்க வாங்கிக்கோங்க. இங்கதான் குடுக்குறாங்க, நீங்க செக் பண்ணணும்னா கூட செக் பண்ணிக்கலாம். மத்த கடைக்கு நம்பி போயிடாதீங்க, ஏமாத்திடுவாங்க. நம்ம கடையில ஒரு தடவை வந்து கொடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படிங்கிற ஸ்ரீவாரி பட்டு சென்டர் எப்படி பரவாயில்லைங்கிற உங்களுக்கு நல்லா ரீச்சா இருக்கும். நல்ல ரீச் ஆயிருக்குதுங்க நம்ம கடை. இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆச்சுங்க, நல்ல ரீச் ஆகுது. அதனால நீங்க கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம். புடவைக்கு அதிக லாபம் வாங்க மாட்டோம். ஒரு புடவைக்கு 500 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த புடவைக்கான அமௌண்ட் என்ன, சில்வரா என்ன பார்த்துட்டு கரெக்டா செக் பண்ணி கரெக்டான முறையில் நல்லபடியா கொடுப்போங்க. மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீவாரி பட்டு சென்டர் எவ்வளவு பரவாயில்ல. நீங்க வந்து நீங்க பாருங்க, கொடுத்து பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பை.